ஒரு துறை இருக்கிறது என்று சொன்னால் கண்ணியமிக்க காவல்துறை என்பதை நான் இந்த மேடையிலே தெளிவாக சொல்லிக்கொள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பு உறவுகளே, தயவு கூர்ந்து இந்த ஒரு தடவை ஓட்டு போடுங்க. ஒரே ஒரு தடவை இருக்க மைக்கு அதில் அழுத்துங்க பொத்தானே. திராவிடம் இந்த நாட்டில் அலறடித்து கொண்டு ஓடிவிடும். என்னுயிரன் சீமான மாத்திரம் என் தங்கச்சி அபிநயாவை முதல்ல உள்ள அனுப்புங்க. அங்க நாங்கள்லாம் வந்து இந்த குண்டு கட்டா தூக்கி போடுற வேலை கிடையாது. திமுக காரன் ஆட்டோமேட்டிக்கு வெளியே வந்துருவான். ஏன் என்று சொன்னால் நாங்கள் கேட்கிற கேள்வி இந்த மண்ணையும் மக்களையும் தேற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்கிற கேள்வி. அடிப்படை உரிமைகள் இந்த மண்ணிலே மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சீமானும் சீமான் தம்பியும் இங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு திட்டம் தான், நந்தன் கால்வாய் திட்டம். நிறைவேற்றி இருக்கிறீங்களா? 50 ஆண்டு காலம் விடியல் அரசு, சமூக நீதி காக்கிற அரசு என்று சொல்கிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை நாங்கள் கேட்கிறோம். நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் 120 ஏரிகள் நிரப்பப்பட்டு இந்த ஒரு மாவட்டம் விவசாயம் செய்தால் தமிழ்நாடு குந்தி சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கலாம். இதெல்லாம் செய்றீங்களா? எங்க பார்த்தால் டாஸ்மாக் கடை, குடிச்சிட்டு செத்தவனுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் இந்த நாட்டை காப்பாற்றுமா? யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் கேள்வி கேட்பார் உண்டா? சொல்லுங்க. நான் 50 ஆண்டுகளை எங்க சித்தப்பா எடப்பாடி பாவம் ஒதுங்கி விட்டார். இவங்கள போராடி போராடி செத்து விடுண்டான்னு ஒதுங்கிட்டார் எங்க சித்தப்பா. எல்லாரும் பயப்படுறான் திமுக பத்திய. நாட்டில் நீங்க போய் பாருங்க, சுடுகாடை போட்ட கொட்டா போட்டு வித்து விட்டான். சுடுகாடு கூட கிடையாதுங்க இந்த நாட்டில். இன்னும் ஒண்ணு சொல்றேன், ஏழைகளுக்கு கலைஞர் வீடு கட்டி தருவதாக திட்டம். அந்த திட்டம் 3 லட்சம் ரூபாய். நான் அன்பார்ந்த பெரியவர்களை, அறிவார்ந்த பொதுமக்களை நான் அன்போடு இந்த மேடையிலே கேட்கிறேன். 3 லட்சம் ரூபாயை கொண்டு ஒரு மனிதனுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியுமா? பாத்ரூம் கூட கட்ட முடியாதுங்க. 3 லட்சம் ரூபாய் கட்ட முடியுமாங்க? அவர் வேளச்சேரியில எத்தனை கிரவுண்ட் வீடு ஸ்டாலினுக்கு? அவங்க அப்பா இறந்த மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கோபாலபுரத்தில் எவ்வளவு பெரிய வீடு, அழகிரிக்கு மூக்க அழகிரிக்கு எவ்வளவு பெரிய வீடு, மூக்கா தமிழரசுக்கு எவ்வளவு பெரிய வீடு. இன்னைக்கு இருக்கிறாரு தம்பி சேப்பாக்கத்தின் சேகுவாரா, எவனும் தட்ட மாட்டேங்கிறான். தமிழ்நாட்டில் உள்ள அறிவார்ந்த தலைவர் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்கிறான், அறிவார்ந்த பேச்சு பேசுறான். எங்க அண்ணன் திருச்சி சிவா பேசுறாரு, அப்படியே வந்து மேல மஞ்சா துண்டு போட்டு முக்குனா கோழி உக்காந்து இருக்குமே அப்படியே உக்காந்துறான். அடுத்தபடியாக அது வரலையும் சத்தம் காட்டாத ஊம கோட்டா மாதிரி உக்காந்துட்டு அடுத்தபடியாக உதயநிதி பேசுகிறார் என்று சொன்னால் நீங்க பாப்பீங்கன்னா அந்த மாதிரி கைத்தட்டியதை பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட அடிமைகள். நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், திமுகவை கேள்வி கேட்கிறேன், திமுகவை அலறடிக்கிறேன், திமுகவை நடுகை செய்கிறேன், திமுகவை ஓட செய்கிறேன் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி. பெருமையோட சொல்லுவோம் நாங்க. பாரு, நீ வா, நான் என்ன கேட்கிறேன், நீ வா. என் தங்கச்சி பேசுனது அதுபடியே எனக்கு பிறகு நிறைய பேர் பேசுறாங்க. கடைசியா இந்த இடத்திலே ஒரு உண்மை புலி, ஒரு ஒரிஜினல் புலி என்னுயிரண்ணன் சீமான் அவர்கள் கட்சிக்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசுவார். எங்க அண்ணனுக்கு பேசுற பேச்சியே நாளைக்கு இதே இடத்தில் நீ பதில் சொன்னால் நீ ஜெயிச்சுக்க. உங்களால முடியாதுடா. பழைய கருணாநிதி வந்து ஆடுவாரு பாத்திரிக்கை, நீ கண்ணாடி போட்டுக்கிட்டு இப்பயும் அவரு போய் அங்க அவரு போய் கடல்ல போய் படுத்து கிடக்குறாரு. எங்க அம்மா ஜெயலலிதா படுத்து போச்சு, எங்க ஐயாக்கா அண்ணா படுத்து போச்சு, எல்லாம் படுத்து எலும்பு இருக்கா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. வணக்கம். ஆனா இன்னைக்கும் பழைய அண்ணா வராரு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வித்து விட்டீர்களே என்று கேட்கிறார். அடுத்து கலைஞர் வராரு. தமிழர்களே இதே
எத்தனை பொய்யடா புழுவீங்க? என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் வருவேன். நீங்கள் எல்லாம் ஏறி பிரயாணம் செய்யலாம்னா எல்லாரும் அந்த கட்டுமரத்துல ஏறினா இந்த பழைய கட்டுமரம் நம்மள காவுந்து பண்ணுன்னு நம்ம எல்லாம் ஏற்றி கொண்டு போய் கன்னியாகுமரி கடலே கவுத்து விட்டு விட்டு கனிமொழி எங்கே? என் மகள் கனிமொழி இல்லை என்றால் மணி கொடுக்க மாட்டார்கள். மொக்க அழகிரி எங்கே? ஸ்டாலின் எங்கேன்னு மறுபடியும் கோபாலபுரத்துல கொண்டு வந்து குழி அமர்த்திட்டு நம்ம எல்லாம் நடுரோட்டில் விட்ட பாவிடா. கேட்க மாட்டோம். கோபம் பொத்துக்கிட்டு வருது. சீமான் கட்சியில் மாத்திரம்தான். சீமான் கட்சி தான்டா கேப்பா. சீமான் கட்சியிலே உள்ளவன் தான் சூடு சொரணை உள்ளவன், மானம் வெட்கம் உள்ளவன், உண்மையான ஒரு தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்தவன். அவன் தான் இந்த திமுகவை கேள்வி கேட்பான். பாக்கி பேரெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. கரப்படாத கைக்கு சொந்தக்காரராய் எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு எங்கள் லட்சிய கொள்கை. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, பெண்ணடிமை, மதுமுறை, போதை இல்லாத ஒரு தமிழ் தேசிய குடியரசை உருவாக்குகிற பெரும் கனவோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தயவு கூர்ந்து பணம் கொடுப்பான். இப்போ 5000 கொடுப்பானா? கொடுப்பான்னு நினைக்கிறேன். 5000 ரூபாயா? இப்போ 10000 ரூபா கொடுப்பான். 15 கொடுக்குறானா? ஏன் கொடுக்க மாட்டான்? ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தவாவே, வயப்பு கான்ட்ராக்ட் எடுத்தவையாவே, டோல்கேட் எடுத்தவாவே, பைபாஸ் ரோடு போட்டவாவே, ரோடையும் தாரியும் போடுறான்னா வெறும் ஜல்லியை மட்டும் ராத்திரி கலப்பி விட்டு நல்ல ரோடு போட்டோம்னு சொன்னவாவே. இங்க குற்ற ராமபுரம் இது ராதாபுரமா? ராதாபுரத்துல இங்க கொட்டுவான் ஜல்லிய. இன்னைக்கு கேட்டுங்க, திமுக கார ரோடு போடுறேன்னு ராதாபுரத்துல இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஜல்லி கொட்டுவான். முதல் நாள் நம்பால் காலில் வருவான். பரவாயில்ல திமுக உடனே ரோடு போட ஆரம்பிச்சிடாம்பா. மறுநாள் காலில் ராத்திரி பார்த்தா அது ஜல்லி இருக்காது. ராடியோ ராத்திரியா கொண்டு போய் எங்க கொட்டுவான்? விக்கிரவாண்டி கடத்தல கொட்டிவிடுவான். அவன் நினைச்சுப்பான் நாளைக்கு நம்ம ரோட்ல திமுக ஜல்லி போய் ரோடு போட போறான்னு. சந்தோஷமா இருக்கிறானா? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜல்லிய காணாவிடும். யாருக்கு வித்திருப்பான்? அதாண்டிக்கு வித்திருப்பான். தரகர் பசங்க நேர இல்ல பிரிச்சு தொங்க விட்டுருவோம். நானு அவ்வளவு கதை இருக்குடா. ஒரு வருஷம் பேசினா கூட உங்க திருட்ட கண்டுபிடிக்க சர்க்காரிய ஊழலை கண்டுபிடிச்சானுங்களா? சர்க்காரிய ஊழல் இந்த மண்ணிலே முதலில் திருட்டை தொடங்கியது ஐயா கலைஞர் அவர்கள். ஐயா கலைஞர் அவரிடத்திலே சர்க்காரிய கமிஷனுடைய ஊழல் குழு தலைவர் சர்க்காரியா கேட்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்ல தலைவர், இலக்கியம் பேசுறீங்க, இலக்கணம் பேசுறீங்க, தொல்காப்பியம் பேசுறாங்க, புறநானூறு, அகநானூறு சிறப்பா பேசுறீங்க. அந்த சர்க்காரியா சர்க்காரில ஊழல் செஞ்சீங்களே அது எப்படியான்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாரு, அவரு கேக்குறான், ஐயா சர்க்கரை தான் எறும்பு தின்னுட்டு சொல்றீங்க ஐயா. அவரு யாரு? சர்க்காரியா கேட்கிறாரு, ஐயா சர்க்கரை தான் எறும்பு தின்னு சொல்றீங்க, இந்த சாக்கை எதையா தின்னதுன்னு கேட்கிறாரு. இவரு ஆசரிலையே என்ன சொல்றாரு தெரியுமா? சர்க்கரையை எறும்பு தின்கிற போது சாக்கை கரையான் திங்காதா? அப்படி சொன்னாள் அந்த ஆளு. தெரிஞ்சுக்கு 15000 ரூபாய் கொடுப்பான். தேதி 29. ஜெயிக்க முடியாத நிலை. சீமான் ஊரா பொதுக்கூட்டம் போடுறாரு. போற போக்க பார்த்தா அபிநயாதான் ஜெயிக்கும் பொழுது. அதனால இன்னும் முடுக்கி விடுவான். ஒரு 9-10 அமைச்சர் வந்திருக்கிறாங்க இப்ப. அப்புறம் அந்த ஒன்றியம், கிளைக்கழகம், வட்டம் எல்லாம் வந்திருக்கு. 1ஆம் தேதி ஆயிட்டுனா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அமைச்சரும் நீங்க எழுதி வச்சுக்க, சந்துக்கு சந்து, பொந்துக்கு பொந்து, இண்டுக்கு இடுக்கு. அம்மா உங்களுள்ள சோறாக்கலாமா? நான் முதல்ல ஹோட்டல் வேலை தான் செஞ்சேன். ஒரு அமைச்சர். அப்புறம் ஒரு அமைச்சர், நான் பரோட்டா மாஸ்டர் இருக்கிறாரு, இதுல ஈரோட்டில் அடிச்சவரு. நான் போய் போறேன், பட்டார் 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 சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா பரோட்டா அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஆளு, ஒரு அமைச்சரு.
பிரியாணி கிண்டுறான், பரோட்டா அடிக்கிறான், துணி துவைச்சு போடுறான், எல்லாம் செய்யறான். நாங்க மான மரியாதையா போய் ஒரு தடவை விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க கேட்டு வந்தோம். இவனுவே அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், அதிகாரத்தை கையெழுக்க வேண்டும் என்று சொன்னால் வேற ஒண்ணு சொல்லுவாங்க, அதோ கூட கை விடுவானுங்க. அவ்வளவு கேவலமான பயிலுவோம். எங்க அண்ணன் சொல்றாரா, சாதி சாதி வார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தீட்டு. உண்மையிலேயே நெஞ்சியும் நெஞ்செழுத்தமும் திராணியும் தெம்பு இருந்தால் சொல்லி ஓட்டு கேளு, ஓட்டு கேளு பாத்துற. ஒன்னால முடியாது. என் தம்பி ஒரு பெண்டு வரான் பாரு. அதனால ஆமா சுத்தி சுத்தி வருவான். ஏன்னா ஆள் நம்பால அவ்வளோ ஆளு. திமுக காரனை பேச விட பாரு, பேப்பரை கையில் வச்சுப்பான். ஐயா ஸ்டாலின் மாத்திரம் இல்லை, அந்த கட்சியில் உள்ள எல்லாருமே பேப்பரை. எனக்கு பின்னாடி ஒரே பார்த்தோம், எனக்கு முன்னாடி மாநில கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச இருப்பத காரணத்தால் நாங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறோம். இதான் சொல்றான், இதுதான் சொல்றான். எல்லா அமைச்சரும் அதான் சொல்றான். அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுற போது என்ன பேசுறாருமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி? உங்க கட்சியினுடைய அவலட்சணம், உங்கள் கட்சியினுடைய கேவலம் ஒரே ஒரு ஆள் எடுத்து காட்டுறா, அதான்டா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. எங்கள் கட்சியினுடைய அருமை பெருமை மண்ணுடைய வளர்ச்சியை நீ சோதனை பண்ணி பார்க்கணும்னா என் சீமானன் பேசுகிற போது 1 மணி நேரம் காது கொடுத்து கேள்டா. எங்கள் லட்சியம் தெரியும். சும்மா பகடகாய் ஊட்டக்கூடாது. என்ன நாங்க ஆஸ்திரேலியா, ஜப்பான், ரஷ்யா, இந்தோனேஷியா, அமெரிக்கா நாட்டிலிருந்து வந்தவ இல்ல. இந்த முரசு உன்கிட்டயே பாடம் கற்பிச்சுட்டு வந்தவன். நீ எங்க எப்ப திருடுவீங்க, எப்ப கதை சொல்லி முடக்குவீங்க, எப்ப என் மக்களை சரிப்படுத்துவீங்க நீ எங்களுக்கு தெரியும். என் தம்பி வேற என்ன முடி நான் என்ன நினைக்கிறேன். அதனால உங்கள்கிட்ட நான் சொல்றது, இது உங்கள்கிட்ட பார் எவ்வளவு மக்களை பார். என் அண்ணன் தம்பி பார்த்து பார்த்து மழுங்கி விட்டான். எல்லாம் எல்லாம் கேட்டா சொல்றான், அண்ணா என்னன்னா இவ்வளவு எழுச்சியா பேசுறீங்க, ஒரே செவுத்துல 12 சூரியன் எழுதிருக்க, இது என்னன்னு கேட்கிற. அண்ணங்க வாங்க, இதான் செய்தி. இன்னும் ஒரு தேநீர் வாங்கி கொடுத்தவன் சொல்றான், இந்த 12 சூரியனுக்கும் ஒரு சூரியத்துக்கு 300 ரூபாய் காசு கொடுத்தாங்க. நாங்க எவ்வளவு கொடுத்தாங்கறா? 300 ரூபாய் காசு கொடுத்தா எத்தனை சூரியன் எழுதிக்கலாமா? இப்படியாடா சீமான் பேசுகிறார் என்று சொன்னால் எங்கெங்கோ இருக்கிற என் தம்பிலாம் உடியாடுறான். நாளைய தமிழகத்துடைய முதல்வர் இந்த வறண்ட மண்ணை சோலைவனமாக மாற்ற போகிற என்னுயிர் தலைவன் அண்ணன் சீமான் பேசுகிறார். அம்மா நான் வர்றேன், அப்பா நான் வர்றேன், எனக்கு 2 மணி நேரம் உத்தரவு கொடுங்க, நான் அம்மா அப்பாட்டி கேட்டு வர்றேன்டா. அது கட்சி, அது கொள்கை. 6 மணிக்கு மேல போயிட்டா வீரனுங்கிற ஒரு சரக்கை போட்டுக்கிட்டு அவ்வளவுதான் கொடுக்குறான். 3 வளைவா நிற்கிறான். என்ன எங்க நான் போயிட்டு வந்தேன்னு கேட்டா போதும், தெரியாத உனக்கு தேமுக கூட்டம் நடந்துதா, நான் போனேன்னா ஒரு குவார்டர் கொடுத்தா குளிச்சு உள்ள போட்டாங்க.